சின்ன புது உலகம். பேராசை குரங்கு. ஒரு காட்டில் ஒரு குரங்கு இருந்தது. அது ரொம்ப பேராசை பிடித்தது. ஒரு நாள் அது ஒரு தென்னந்தோப்புக்குள் நுழைந்தது. பழுத்த தேங்காய்களை பார்த்ததும் எல்லாம் எனக்குத்தான் என்று மகிழ்ந்தது. ஒவ்வொரு தேங்காயாக பறித்தது. இறுதியில் அதன் கையில் இருந்தது ஒரே ஒரு தேங்காய்தான். அப்போது இன்னொரு குரங்கு கேட்டது, ஏன் ஒன்றே வைத்திருக்கிறாய்? முதல் குரங்கு சொன்னது, நான் எல்லாம் விரும்பினேன், ஆனால் ஒன்றுதான் கிடைத்தது. பேராசை வீண். மற்ற குரங்கு சொன்னது, கையில் ஒன்று இருந்தால் போதும், மற்றதை பகிர்ந்தால் இன்பம். இறுதியில் குரங்கு புரிந்து கொண்டது, பகிர்வதே உண்மையான இன்பம். மந்திரக்கள் சாப்பாட்டு கதை. த மேஜிக் ஸ்டோன் மீல் ஸ்டோரி. ஒரு ஊரில் ஏழை அம்மாவும் அவள் மகனும் இருந்தனர். ஒரு நாள் மகன் கேட்டான், அம்மா, எங்க ஊர்ல இருக்க பணக்கார வீட்டு மனுஷன் மட்டும் ஏன் சாப்பிடுகிறான்? நம்ம ஏன் சாப்பிட முடியல? அம்மா சொன்னாள், மகனே, எல்லாம் விதிப்படி நடக்கும். உனக்கு சாப்பிட விதி இருந்தால் கிடைக்கும். மகன் கோபத்தில் ஊரை விட்டு புறப்பட்டான். வழியில் ஒரு பெரிய கல்லை கண்டான். அந்த கல்லை வைத்து பொங்கல் வைக்க நினைத்தான். ஒரு சட்டியை எடுத்து கல்லை அதில் போட்டு தண்ணீர் விட்டு அடுப்பூட்டி தீ வைத்தான். அருகில் இருந்த ஒரு மூலிகைச் செடியை பிடுங்கி போட்டான். அப்போது அந்த கல் வெடித்துச் சிதறியது. சட்டியில் இருந்த தண்ணீர் உணவாக மாறியது. அதன் வாசனை தேவர்களுக்கும் சென்றது. தேவர்கள் வந்து அவனுக்கு விருந்து படைத்தனர். அந்த மூலிகை ஒரு விஷயத்தை மாற்றும் சக்தி கொண்டதாக இருந்தது. அன்று முதல் அவன் யாரிடமும் விதியை சொல்லி சோம்பேறியாக இருக்காதே, முயற்சி செய்து பார் என்று சொல்லத் தொடங்கினான். நீதி, முயற்சி தெய்வம் அல்ல, வாழ்க்கை முயற்சியே தெய்வம். விதியை நம்பி அமர்ந்தால் எதுவும் நடக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்தது நியூ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க கைஸ்.